கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல அடிக்கடி தியானிக்கிற பகுதி யெகோவா நிசியும் இளைப்பாறுதலின் ஆகாரமும் என்ற தலைப்பின் கீழாக சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் சில வார்த்தைகளை தவறாக பொருத்தி அதில் கழிக்கிறவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவர்களும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை நீங்கள் காண தவறி விட்டுவிடக்கூடாது. வேதாகமத்தின் ஆழங்களுக்குள்ளாக அவைகள் புதைந்து கிடக்கிறது. தேவ ஆவியானோர் தாமே அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்தின்படி எடுத்துக்கிட்டால் நாம் தவறான ஒரு திசைக்கு கொண்டு செல்லப்பட்டு விடுவோம். வேத வார்த்தையை சில பகுதிகளை எழுத்தின்படியே நாம் எடுத்து விட்டால் தவறான திசையிலே பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். வழக்கமாக சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கருக்கு உதவாது என்று சொல்வார்கள். அதே போல் இந்த இடத்துல சில காரியங்களை நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ ஆவியானவருடைய உதவியோடு தான் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், தேவன் ஒரு மனிதனை காட்சியில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேவன் ஒரு மனிதனை காட்சியில் கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அவன் காட்சியில் நிற்கும் போது அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த பொறுப்புகளை அந்த இடத்துல அவன் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது யூதேயாவுடைய வனாந்திரத்தில் தேவன் ஒரு மனிதனை காட்சியில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேவன் ஒரு மனிதனை காட்சியில் கொண்டு வந்து நிற்கிறார். அவனுடைய ஊழியத்தின் நாட்களை அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அங்கு நிறைவேற்றுகிறார். பெருந்திரளான கூட்டம் அங்கே சாறை சாறையாக வரிசையாக அவனை நோக்கி நடந்து வந்து அந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறார். யோவான் நடத்திய அந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறார்கள். பெருந்திரளான கூட்டம். அவன் என்ன சொல்றான்? விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறான். அப்போ அந்த திரளான கூட்டத்திலே அங்க பாருங்க, திரளானவர்கள் அங்கே கூடியிருந்தாலும் அது விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இதுலையும் ஆழங்கள் புதைந்திருக்கிறது. இது சிறிய செய்தியாக இருக்கினால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளாக செல்லாமல் அந்த ஆழத்திற்குள் செல்லாமல் கடந்து செல்கிறேன். இப்பொழுது அவன் காட்சியிலே அங்கே நிற்கிறான். பெருந்திரளான கூட்டம். அவன் ஊழியத்திலே ஒவ்வொரு பகுதியை நிறைவேற்றும் போதும் ஒரு சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஊழியத்தின் முக்கிய கட்டமாக ஒரு புதிய ஊழியக்காரரை, புதிய ஒரு மாபெரும் மனிதனை அறிமுகப்படுத்தும் நேரம் இருக்கிறது. என்ன அந்த நேரம்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அங்கே அவன் வார்த்தை எடுத்து முன்வைக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. பெருந்திரளான ஜனக்கூட்டத்தில் ஏதோ ஒரு சில பேர் மாத்திரம் அன்றைய தினம் அடுத்த 2 நாட்களிலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மாறுகிறார்கள். இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் வைக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், பெருந்திரளான ஜனக்கூட்டத்தாருக்கு முன்பாக இந்த யோவான் ஸ்நானகன் காட்சியில் தோன்றவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு முன்பாக அவன் காட்சியிலே தோன்றுகிறான். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விடக்கூடாது. வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு விடக்கூடாது. பெருந்திரளான ஜனக்கூட்டம்
1000 10000 பேர், 20,000 30,000 பேர் கூடியிருக்கலாம். பெருந்திரளான கூட்டம். அதுல ஏதோ ஒரு சில பேர், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி என்றவுடன் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்கு பின் சென்றார்கள்? அந்த 2-3 நாட்களிலே அவர்களுக்கு முன்பு தான் அவன் காட்சியிலே தோன்றுகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தங்கள் இரு கண்களால் பார்த்தாலும் அவனுடைய உண்மையான ஸ்தானத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய உண்மையான ஊழியத்தை அவர்களால் சார்ந்திருக்க முடியவில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய இரு மாம்ச கண்களினால் பார்த்தாலும் உண்மையிலே அவன் காட்சியில் தோன்றியது இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றவர்களுக்கு மாத்திரமே. அப்படி அவன் காட்சியில் அவன் வருகிறான். இதனை தவறாக நினைத்து விடக்கூடாது, தவறாக இந்த இடத்துல வியாக்கியானித்து விடக்கூடாது. அவன் காட்சியில் நிற்பதோ அந்த வெகு சிலருக்கு மாத்திரமே பார்க்க முடிந்தது, மற்றவர்களால் காண முடியவில்லை. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் என்ன? அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் என்ன? தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அறிமுகப்படுத்துகின்ற நாட்கள். அந்த அறிமுகப்படுத்துகின்ற நாட்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் யோவான் ஸ்நானை காட்சியில் கண்டவர்கள். மற்றவர்கள் காணவில்லை. கொஞ்சம் பைபிள்ல இந்த வேதத்தின் ஆழங்களை இணைத்து பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி திரளான கூட்டம் இருந்து உங்களுக்கு தெரியும். எல்லாரும் நெருக்கி முட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி கேட்கிறாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார்? எல்லாரும் முட்டிக்கிட்டு மோதிட்டு நெருங்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்களே சுத்தி நிக்க, நாங்க எல்லாரும் எப்படி நிக்கிறோம்? எல்லாரும் இடிச்சுக்கிட்ட முட்டிக்கிட்ட மோதிட்டு நிக்கிறோம். அங்க எல்லாரும் இடிச்சுக்கிட்டு மோதிட்டு முட்டிக்கிட்டுனாலும் அந்த வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு பாருங்க. அப்ப அந்த ஒருவர் தான் அவரை தொடுகிறார். இப்பொழுது எல்லாரும் தொட்டாலும், எல்லாரும் முட்டின மோதி இடிச்சுக்கிட்டுனாலும் அந்த ஒருவர் தான் தொட்டாலும். அப்ப இந்த யோவான் காட்சியில நிற்கும் போது எல்லாரும் பார்த்தாலும் உண்மையிலே காட்சியிலே தெரிந்தது இவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், இந்த வார்த்தையின் ஆழங்களை உங்களுக்கு போதிக்கணும். என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நிச்சயமாக உங்கள் ஆத்துமாவுக்கு போதனையாக இருக்காது. உங்கள் ஆத்துமாவுக்கு போதனையாக இருக்காது. உங்கள் இருதயங்களில் இவைகள் பதிவாகும். இந்த வார்த்தையானது உங்கள் செவி வழியாக கேட்டு உங்கள் இருதயங்கள் பதிவாகும். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் தான் இந்த உங்கள் ஆத்துமாவுக்கு இது போதிக்கணும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து யோவான் அப்போ காட்சியில் தேவன் ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். யாருக்கு? அதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவும் அந்த காலத்துல 3 வருஷம் காட்சியிலே தோன்றுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல 3 வருஷம் காட்சியிலே தோன்றுகிறார். அப்போ அந்த 3 வருஷம் காட்சியில தோன்றினாலும் எத்தனை திரளான ஜனங்கள் கூடியிருந்தாலும், 3 வருஷமா கணக்கில் அடங்கா ஜனங்கள் கூடியிருந்தாலும், தொடர்ந்து ஒரு பதிவுகளை சொல்லிட்டு வரேன், நீங்கள் தவறாக எடுத்து விடாதீர்கள். கூடியிருந்தாலும் அவரை உண்மையாக கண்டவர்கள் மேல் வீட்டரில் கூடியிருந்த 120 மாத்திரமே. மேல் வீட்டரில் கூடியிருந்த 120 மாத்திரமே. எவ்வளவு ஒரு அருமையான சில காரியங்கள். மேலோட்டமாக வேதத்தை படித்துக் கொண்டு சென்று விடுகிறோம், மனப்பாடமாக படிக்கிறோம், எதையோ நாம் செய்கிறோம். தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் இதுதான். அப்போ யோவான் ஸ்நானன் காட்சியில் வந்தது அந்த ஒரு சிலர் மாத்திரமே கண்டார்கள். இயேசு கிறிஸ்து காட்சியில் வந்தார், 120 மாத்திரமே வந்தார்கள். ஏன்? அவரை சுற்றி பரிசேயர், வேதபாரகர், ஆசாரியர்கள் கேள்வி கேட்கவில்லையா?
பெருந்திரளான கூட்டம் அங்கே இருக்கவில்லையா? மற்ற ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் அவர்கள் அந்த கேள்வி கேட்டு தூது அனுப்புறாங்க. இதெல்லாம் செய்யவில்லையா? அங்க எல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்கும். ஆனாலும் அவர் காட்சியில அவரை பார்த்தவங்க ஒரு சிலர் மாத்திரமே, 120 பேர் மாத்திரமே. காலகாலங்கள் தேவன் விதமாக செய்து வருகிறார். இது நான் இந்த முகவரையாக கூறியிருக்கிறேன். இந்த செய்தியின் சாராம்சத்துக்கு வரும்போது, ஒரு காலத்துல தேவன் ஒரு மனிதனை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காட்சியில் கொண்டு வருகிறார். இது நீங்கள் கொஞ்சம் இதுல கவனம் திரும்பிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஒரு அரை நிமிடத்திலே இதை நான் பேசிவிட்டு செல்லலாம். இருந்தாலும் சில வார்த்தைகளை தேவ ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் உரைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கிறேன். எலியா, தேவன் தெரிந்தெடுத்த மனிதன் எலியா. திஸ்பியனாகிய எலியா அவனுடைய ஊழியத்து நாட்டில் பாருங்க, பயங்கரமான காரியங்கள் அங்க நடைபெறுகிறது. ஒரு ராஜ வம்சத்துக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுக்கணுமோ, ஒரு ஜனத்தார் மத்தியிலே என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கணுமோ அவன் கொடுத்து கொண்டே வருகிறான். ஒரு நேரத்துல கர்மேல் பர்வதத்துல அவனுக்கு ஒரு பலப்பட்ச நேரம் வருகிறது. கர்மேல் பர்வதத்துல ஒரு பலப்பட்ச நேரம் வருகிறது. அங்க தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் அங்கே காட்சியிலே தோன்றுகிறான். அவனை எத்தனை பேர் பார்க்கிறாங்க? எல்லாரும் அங்க பார்க்கிறாங்க, கூடி நிற்கிறாங்க. அங்க பாருங்க, காட்சி நிற்கிறான். கர்மேல் பர்வதத்துல தேவன் அவனுக்கு யெகோவா நிசியாக இருக்கிறார். கர்மேல் பர்வதத்துல தேவன் எலியாவுக்கு யெகோவா நிசியாக இருக்கிறார். எவ்வளவு காரியங்கள், வறுமையான காரியம் பாருங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவன் யெகோவா நிசியாக இருக்கிறார். தேவன் யெகோவா நிசியாக இருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. எனக்கு அன்பானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கையை உடைய எந்த ஒரு மனிதனும் ஆவியின்குள்ள வாழ்க்கையின் பரிபூர்ணத்தை எட்டிவிட்டான் என்று கூறிவிட முடியாது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கிறது. இதுதான் உன் வாழ்க்கையினே ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது. இது ஒரு முடிவுக்கு வந்து விடாது. வாழ்க்கை வெற்றியுள்ள ஜீவியம், வெற்றியுள்ள சரித்திரமாக இருக்கிறது. ஆனால் கர்மேல் பருவத்தில் அங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிற மனுஷன் கம்பீரமாத்தானே நின்னா? கர்மேல் பருவத்தில் இந்த மனிதன் கம்பீரமான காட்சியில் நின்றான். அந்த காட்சியிலே நின்றான். இப்பொழுது தேவன் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சிறிது காலத்துல யாருக்கு? எலியாவுக்கு. தேவன் எலியாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். தயவு செஞ்சு இதை தவறாக நீங்கள் எங்கேயும் பொருத்தி களி கூர்ந்து விடக்கூடாது. தேவன் வார்த்தை தவறாக பொருத்தப்பட்டு விடக்கூடாது, தவறாக வியாக்கியானம் செய்து விடக்கூடாது. இப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு களி கூறுதல். யாரு? எலியாவின் வாழ்க்கையில தேவன் யெகோவா நிச்சயாக இருந்து அவன் பயங்கரமான ஒரு காரியத்தை அங்கே நிறைவேற்றி அவன் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாரு? எலியா. இப்பொழுது தேவன் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை விட்டு அவனை தனியாக வேறு பிரிக்கிறார். எங்கே?
நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் வனாந்தரத்திற்கு ஓடிச் சென்று ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்கிறான். சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்கிறான். அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த மனிதன், தலைச்சிறந்த வெற்றியாளனாக நின்று கொண்டிருந்த மனிதன் இங்கே இப்ப எங்க போயிருக்கான்? அங்கே இருந்து வேறு பிரிக்கப்பட்டு சூறை செடியின் கீழே படுத்துக்கிறான். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல, நீங்கள் நானும் அங்கே வெற்றியாளர்கள் ஆகியிருந்தோம். ஒரு காலத்தில் தேவன் நமக்கு யெகோவா நிசியாக இருந்தார். எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளினார். தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். கண்பார், இந்த செய்தி இறுதி வரை கேளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு எனக்கு காரியங்கள் புரியும். அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஆனா எல்லாம் இருந்தாலும் அது பரிபூரணத்துக்கு இல்லை. அந்த பரிபூரணத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் அவன் அங்க இதுல இருந்து வேறு பிரிக்கிறான். அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையிலிருந்து வேறு பிரித்து, ஆனால் அவன் வேதாமத்தில் வாசிக்கும் போது அவன் ஓடி சென்று அந்த சூறை செடியின் கீழே படுக்கிறான் என்றுதான் பார்க்கிறோம். வனாந்தரத்துக்கு சென்று சூறை செடியின் கீழே படுக்கிறான் என்று பார்க்கிறோம். நான் அதை உங்களுக்கு எவ்விதமாக முன்வைக்கிறேன் என்றால், தேவன் அவனை வேறு பிரிக்கிறார். அவனுக்கு அங்கே இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவனை இளைப்பாறுகிறான். அங்கே அருமையான இளைப்பாறுதல். தேவன் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு அப்பமும் அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் தூங்க வைக்கிறார். இளைப்பாறுதல். அவன் தூங்குறான். மறுபடியும் தட்டி எழுப்புறாரு, சாப்பிடுபா ஆகாரத்தை, தூங்குறான். இதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த மனிதன். யெகோவா நிச்சயாக அவனுடைய வாழ்க்கையில தேவன் நிரூபணமாகியிருந்தார். இப்போ அது அவனுக்கு ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கல. ஆனா வனாந்தரத்தில் தனிமையாக இருந்து, அங்கே சூரிய செடியின் கீழாக இருந்து ஒரு இளைப்பாறுதல் அனுபவத்துக்குள்ளாக சென்று தேவன் அருள் ஆகாரத்தை அங்கே புசிக்கிறவனாக இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அருளுகிற ஆகாரத்தை அங்கே தனியே புசிக்கிறவனாக இருக்கிறான். இதுல எத்தனை பேர் நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். வெற்றியாளராக நீங்க நிற்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில யெகோவா நிசியாக இருக்கலாம். இல்லை என்று நான் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அநேகர் அவற்றின் அடையாளங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அற்புத அடையாளங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? ஆனா இறுதி கட்டத்தை, அவர்கள் சேர வேண்டிய கட்டத்தை அவர்களால் சேர முடிந்ததா? இல்லை. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அநேக ஆசீர்வாதங்களை அருளியிருக்கலாம், அநேக அற்புதங்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் தேவனிடத்து தனிமையாக உன்னை எடுத்து, தனிமையாக உன்னை நிறுத்தி, உனக்கு அவருடைய ஆகாரத்தை உனக்கு புசிக்க கொடுத்திருக்கிறாரா? இங்க எலியாவுக்கு தேவன் தனிமையாக அவனை பிரித்தெடுத்து ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்பா நீ தூங்கிட்டே இருப்பா, ரெஸ்ட் எடுப்பா, எலும்புப்பா அந்த ஆகாரம் புசி, சரி படுத்துக்கோ, எலும்புப்பா அந்த ஆகாரத்தை புசி, சரி படுத்துக்கோ. எழுத்து கொள்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. என்ன கண்மானங்களே, தவறாக புரிந்து கொண்டு விடக்கூடாது. இங்கே அவனுக்கு இளைப்பாறுதல் ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. இளைப்பாறுதல் ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. நீ செல்ல வேண்டிய பயண தூரம் வெகு தூரம். அந்த ஆகாரம்தான் அடுத்த அநேக நாட்களுக்கு பலனுள்ளதாக அமைகிறது. எந்த ஆகாரம்? சூறை செடியின் கீழ் புசித்த ஆகாரம். அதன் பிறகு அவன் 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் நடந்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ நீ உன் வாழ்க்கையில தேவன் யெகோவா நிசியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தேவன் ஒரு விசேஷித்த ஆகாரத்தை
உனக்கு வைத்திருக்கிறார். இப்பொழுதும் ஆகாரத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஒரு விசேஷ ஆகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆகாரத்தை நீ இளைப்பாறுதலின் போதுதான் புசிக்க முடியும். இளைப்பாறுகிற நேரம் தான் புசிக்க முடியும். ஏற்கனவே நமக்கு தெரியும், பாளையத்து மன்னா குத்துவிளக்கின் கீழ் இருக்கிற தேவ சமூகத்து அப்போ, மகாபரிசுத்தத்தில் இருக்கிற மறைவான மன்னா. இது நம்ம பழைய செய்திகளை பார்த்திருக்கீங்க. ஒவ்வொரு மன்னாவுடைய அந்த ஒரு தன்மையும் மாறும். பாளையத்தில் உள்ள மன்னா அன்னைக்கே புடிச்சிடணும். குத்துவிளக்கின் கீழ் இருக்கிற மன்னா அந்த வாரத்துக்குள்ள புடிச்சிடணும், உடனே புடிச்சிடணும். ஆனா அங்கே இருக்க மன்னா அழிவில்லா தன்மை உடையது, அழிவில்லா தன்மை உடையது. ஆகவே உடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு நிச்சயம் போது நிச்சயா இருக்கும்போது நீ புசிக்கிற ஆகாரம் வேற. உடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு நிச்சயா இருக்கும்போது புசிக்கிற ஆகாரம் வேற. ஆனா இளைப்பாறுதல் நேரம் புசிக்கிற ஆகாரம் வேற. இளைப்பாறுதல் நேரம் புசிக்கிற ஆகாரம் நீண்ட நாட்களுக்கு உன்னை ஜீவனுள்ளதாக வைத்திருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு உன்னை ஜீவனுள்ளதாக வைத்திருக்கிறோம். இதில் எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? ஆம், நீ வெற்றியாளனாக தலை நிமிர்ந்து நின்றாலும் நீ அந்த ஆகாரத்தை புசிக்கும்படியாக நீ மத்திய ஆகாயத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். அதான் கல்யாண விருந்தின் ஆகாரம். அதான் கல்யாண விருந்தின் ஆகாரம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் அந்த பகுதிக்குள்ளாக சென்று தியானியுங்கள். நீ அங்க அந்த பகுதிக்குள்ளாக சென்று தியானியுங்கள். யார் பாக்கியவான்கள்? யார் பாக்கியவான்கள்? அந்த ஆகாரம் தான் உனக்கு நித்திய ஜீவனை அந்த பெற்றிருக்கிறாய் என்ற வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்தாலும் முழுமையாக சுதந்திரிக்கும் ஒரு அந்த அனுபவத்தை அருளுகிற இடம் என்னன்னா மத்திய ஆகாயம்தான். இங்கு எலியாவுக்கு எவ்விதமாக ஒரு சூறை செடியின் கீழாக ஆகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல தெரிந்து கொள்ளப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி ஒவ்வொருவருக்கும் கல்யாண விருந்தின் ஆகாரம் அங்கே ஆகாயத்திலே கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு வார்த்தைகள் கோரியாகாரம் வராமல் இருக்கலாம். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் தான் உங்களுக்கு போதிக்கும். உங்களுடைய மாம்ச சிந்தையில இந்த வார்த்தையை நீங்க கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக இது உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். நிச்சயமாக தாறுமாறாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஒளிஞ்செய்த நாட்களே அநேக காரியங்கள் ஓமையை தான் பேசிட்டு போறாரு. ஏன்னா அவங்களுக்கு மண்டை போட்டு உருட்டி குழப்புற அளவுக்கு தான் அங்க இருக்கும். எளிமையாக இருக்கும், ஆனால் ஓமையா இருக்கும். எளிமையில் ஓமை, ஓமையிலே ஒரு எளிமை இருக்கும், ஆனா எளிமையிலே ஒரு ஓமை இருக்கும். ஆனா யாருக்கு அங்க அந்த ஓமையின் விரிவாக்கம் விளக்கம் கொடுக்கப்படும் அவங்களுக்கு தான். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் நாங்க இளைப்பாறுதல், அங்க ஒரு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்றால் எத்தனை வகையான வசனங்கள் இருக்கு, அங்கேயும் தவறாக பொருத்தி விடாதீர்கள். இளைப்பாறுதல் வார்த்தை. இப்போ இளைப்பாறுதல் போர் புசிக்கும் ஆகாரம் தான் அவனுக்கு நித்திய ஜீவனத்தின் பரிபூர்ணத்தை அங்கே அருளுகிற ஆகாரம். நீ கல்யாண விருந்த புசிக்கலன்னா மணவாட்டிக்கு அந்த வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் அங்கே அந்த சொல்லப்பட்டுள்ள அந்த கல்யாண விருந்தை புசிக்கலன்னா உனக்கு அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணத்தை நீ அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நித்திய ஜீவன் எல்லாருக்கும் உண்டு. அந்த மணவாட்டிக்கு எந்த இடத்துல எப்படி எந்த எதுக்காக கொடுக்கப்படுது, அந்த எடுத்துக்கொள்ள ஆகாயத்துக்கு செல்லாதவங்களுக்கும் நித்திய ஜீவன் இருக்குது. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களுக்கும் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அது அந்த செய்தி வேறு பகுதி. ஆகவேதான் சொல்லுகிறேன், ஆவியின் அபிஷேகம் எல்லாம் ஒரு செய்தியை ஒருவன் தியானிப்பான் என்றால் அவன் நிச்சயமாக தவறான திசைக்கு தான் பயணிக்கிறவன். இப்போ இங்கே சூரிய செடியின் கீழே புசிக்கிற ஆகாரம் அவனை நீண்ட தூர பயணத்திற்கு அவனை ஆயத்தப்படுத்தியது. அப்படி என்றால் அது நித்திய ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டால் கல்யாண விருந்த புசிக்கிறவனும் அங்க நித்திய ஜீவன் அந்த பரிபூர்ணம், அது நித்திய ஜீவன் பரிபூர்ணம் என்று நான் கூறியிருந்தாலும் நீங்கள் அதற்கு ஏற்றமான வார்த்தையை பொருத்தி ஆவியான அனுசரணையோடு தியானிங்கள். தவறாக புரிந்து கொண்டு கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தையை யாரு கேட்கிறா? தேவனுடைய மந்தையில் இல்லாதவர்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் இல்லாதவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு வார்த்தையான எல்லாரும் அதான் சொன்னாங்க. முதல்ல யோவான் காட்சி நிற்கிறான்டா ஒரு சில பேர் மாத்திரம் தான் கண்டாங்க. இதான் இந்த இடத்துல, அதனால அதை போத்துறேன். யோவான் காட்சியில திரளான ஜன கூட்டம் காட்சியில கண்டது யாரு? அது ஒரு சிலர் மாத்திரம்தான்.
அந்த ஒரு சிலர் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அங்க ஊழியம் செஞ்சார். காட்சி நின்றது யாரு? அந்த 120 மாத்திரம்தான். இல்லைன்னா எல்லாருமே வீடுக்கு வந்திருப்பாங்களே. அங்க மாடி பத்தாது, மைதானம் தானே, பெரிய ஒரு வனாந்தரம் தானே அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். காரியங்களை நீங்க யோசிக்கணும். அப்போ ஆகாயத்துல நீ புசிக்கிற ஆகாரம் உனக்கு நித்திய ஜீவன். அந்த ஒரு காரியத்தில் அது உனக்கு ஒரு ஸ்தானம். ஆகாயத்தில் அந்த உள்ள அந்த சம்பவம் உன்னை ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு செல்லும். ஆகாயத்துக்கு செல்லாதவர்களுக்கும் அந்த உபத்திர காலத்தின் அந்த போது நித்திய ஜீவன், அந்த ஒரு சுத்திகரிப்பிலே நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அது அவர்களை வேறு ஸ்தானத்துக்கு அழைத்து சென்றுவிடும். நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருந்தாலும் நீ எந்த ஸ்தானத்திலே போய் பொருத்தப்பட போகிறாய், எந்த ஸ்தானத்திலே நிறுத்தப்பட போகிறாய் என்றுதான் அந்த காரியம். உன்னுடைய வாழ்க்கையில யெகோவா நிச்சயாக இருக்கலாம் தேவன். ஆனா இளைப்பாறுதல் ஆகாரத்தை புசிச்சுதான் ஆகணும். நீ இளைப்பாறுதல் ஆகாரத்தை புசிச்சுதான் ஆகணும். ஆனா வெளிப்படத்துல பார்க்கிறோம், அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. இவர்கள் யார்? மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, அதுதான் அதுதான் என்னது, நாம் இளைப்பாறுதல் ஆகாரத்தை புசித்துதான் ஆக வேண்டும். அதுதான் அவனை, எலியாவை, சூறைச் செடியின் கீழ் தேவன் கொடுத்த ஆகாரத்தை புசித்தான் அவன். நீண்ட நாட்கள், 40 நாட்களா? அந்த வேதாமத்து பகுதிக்கு சென்று படிங்கள். அவன் நடந்தான், அந்த பலனிலே, அந்த பலத்திலே நடந்தான் என்றால், மத்தியாகத்திலே மணவாட்டி புசிக்கிற ஆகாரம் நீண்ட நாட்களாய் அவளை வாழ வைக்கும் என்றால் அது நித்திய ஜீவன் என்றுதான் அந்த அர்த்தம். நித்திய ஜீவனுக்குரிய ஆகாரம், நித்திய ஜீவன். அங்க நீங்க அதற்கு முன்னால தேவன் உனக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருப்பார். அந்த பாதையில் நீ நடந்து வந்திருக்கலாம். நீ தவறு என்று சொல்லவில்லை. நீ நித்திய ஜீவனை பெற்றிருக்கலாம். ஆனாலும் அங்க அந்த முடிவில் பரியந்த அங்க வரணுமே. ஆகாயத்தில் உள்ள புசிக்கிற ஆகாரம் தான் அவனை அடுத்த கட்ட ஜீவனுக்கு கொண்டு சொல்லும். அடுத்தவனுக்கு ஆகாரம் புசிக்க தேவையில்லை. சூரிய செடியின் கீழ் ஆகாரம் புசித்த தேவன், அவன் எலியா, அவன் தேவன் அவனுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவன் அங்க ஆகாரம் புசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆகாரமே அங்க போதுமானதாக இருக்கிறது. நீண்ட ஆயுஷ் அங்க கொடுக்கு இந்த ஆகாரம். பலமுள்ள ஆகாரம் இது. நீண்ட ஆயுஷ கொடுக்குது. நான் வீட்டில் சாப்பிடும்போது எளிமையான ஆகாரம் சாப்பிட்டுக்கிறோம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் நமக்கு பசி, சோர்வு உருவாக்குறது. ஆனால் பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிடும்போது அடுத்து நம்ம வீட்டில் சாப்பிட கூப்பிடுவாங்க, அம்மாவோ மனைவியோ சாப்பிட கூடும்போது, இப்போ வேண்டாம், ஏற்கனவே சாப்பிட்டது, இன்னும் நான் இதாகலை, நான் பசிக்கலை, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பலமுள்ள ஆகாரம் வேற, எளிமையான ஆகாரம் வேற. அப்போ பலமுள்ள ஆகாரம் தான் சூரிய செடிங்கீழ் அங்கே எலியா புசிக்கிறான். பலமுள்ள ஆகாரம் தான் மத்திய ஆகாயத்தில் மணவாட்டி புசிக்கிறான். நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். பலமுள்ள ஆகாரம் தான் அங்க மத்தியாயத்துல மனவாசி புசிக்கிறான். அதான் நித்திய ஜீவன் அவன் வேறு ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வர நிகழ்த்த காரியமாக இருக்கும். ஆகவே உங்கள் மத்தியிலே யெகோவா நிச்சயாக இருக்கலாம் தேவன். யெகோவா ரஃபா இருக்கலாம், யெகோவா ஷம்மா இருக்கலாம், யெகோவா ஷாலமா இருக்கலாம், அவரு யெகோவா ஈரேவா இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். அதிசயமானவராக இருக்கலாம், ஆலோசனை கர்த்தராக இருக்கலாம், வல்லமை உள்ளவனாக இருக்கலாம், பராக்கிரமசாலியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் யுத்த வீரராக இருக்கலாம், இன்னும் ஏதோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் தேவன் அந்த அனுபவத்தை விட்டு உன்னை வேறு பிரித்து அந்த நீண்ட நாட்களாக பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று உனக்கென்று ஒரு ஆகாரத்தை கொடுக்கும் அந்த அனுபவம் உனக்கு வரணும். அந்த சூரிய செடியின் கீழ் இளைப்பாறுதல் ஆகாரம் எலியா புசித்தது போல நீ அந்த பலமுள்ள ஆகாரத்தை புசித்தால்தான் நீ அந்த ஸ்தானத்தில் சரியாக போய் நிலை நிற்பாய். அப்படியானால் நீ மத்திய ஆகாயத்திலே தான் அந்த ஆகாரத்தை புசிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இதோடு இந்த செய்தியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நீண்ட நேரம் பேசிவிட்டேன் என்று நினைக்காதீர்கள்.
வார்த்தையின் ரகசியம் இதற்குள் புதைந்து கிடக்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு நாள் முழுவதும் அமைதியாக அமர்ந்து நீங்கள் நீங்கள் அதை தியானிக்கும் போது நிச்சயமாக நிச்சயமாக இதன் ஆழங்களை உங்களால் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் இன்றைக்கு யார் யாருக்கு காட்சியில் தோன்ற முடியுமோ அவர்கள் காட்சியில்தான் வருவீர்கள். யோவான் ஸ்நானகன் எத்தனை பேருக்கு காட்சியில் வந்தான்? இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு காட்சியில் வந்தார்? இயேசு கிறிஸ்து 120 பேருக்கு. யோவான் ஸ்நானன் அந்த குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் காட்சியில் வந்தான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனை சுற்றி இருந்தவர்கள் யோவான் ஸ்நானனை காணவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனோடு ஐக்கியமாக இருந்தவர்கள் யோவான் ஸ்நானனை காணாதபடி அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது என்றுதான் நான் சொல்லுவேன். தவறாக நினைத்து விடாதீர்கள், தவறாக தியானித்து விடாதீர்கள், தவறாக பொருத்தி விடாதீர்கள். பரிசேயர் வேதபாரகர் இயேசு கிறிஸ்துவை காணாதபடி அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறேன். பரிசேயர் வேதபாரகர் இயேசு கிறிஸ்துவை காணாதபடி அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் காட்சியிலே அவர்கள் கண்கள் குருடாக்கப்படவில்லை என்றால் அவர்கள் மேலுட்டறைக்கு வந்திருப்பார்கள். திரளான ஜனக்கூட்டம் யோவான் ஸ்நானனை உண்மையிலே கண்டார்கள் என்றால் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு பின் சென்றிருப்பார்கள். ஆக ஒவ்வொரு காலத்திலும் வெகு சிலரே வார்த்தையின் வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே. இன்னும் வசனங்கள் இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். உங்கள் மத்தியில் தேவன் யெகோவா நிசியா இருப்பது போல் தோன்றியிருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் மறைவான மன்னா நீங்க புசிக்க வந்தீங்களா? மறைவான மன்னாவை புசிக்க வேண்டியிருக்கிறதா? ஜெயம் கொள்கிறவன் எவனோ, அதாவது யெகோவா நிசி அந்த ஸ்தானத்துல இருந்தவன் எவனோ அவனுக்கு தான் மறைவான மன்னா. சுகமானது 10 பேர் அல்லவா? 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க 10 பேர் அல்லவா? யார் அவர்கிட்ட வந்து இணைந்து கொண்டார்? 9 பேர் ஓடிட்டாங்க ஆகாரத்தை புடிச்சிட்டு. 9 பேர் வாழ்க்கையில தேவன் யெகோவா நிசியா இருந்திருப்பாரு. நீ யெகோவா சாலமா இருந்திருப்பாரு, யெகோவா ரஷாவா இருந்திருப்பாரு, ரஃபா இருந்திருப்பாரு. அங்க சுகமளிக்கும் தேவனாக இருந்திருப்பாரு. அந்த 9 பேருக்கும் ஏதோ ஒரு வகையிலே அந்த 9 பேரும் தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனா இங்க வரணுமே உடைய வாழ்க்கையில தேவன் யெகோவா நிசி என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். எத்தனை விதமான ஆசிரியங்களை பெற்றிருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டுமே. அந்த 9 பேர் லிஸ்ட்ல இருக்கியா? அந்த ஒரு நபர் லிஸ்ட்ல இருக்கியா? எனக்கு அன்பானவர்களே, நீ அந்த 9 பேர் லிஸ்ட்ல இருக்கியா? அது சுகமான 10 பேர் அல்லவா? ஜெயம் கொண்டவர் 10 பேர் அல்லவா? நன்றாக சிந்திக்கணும். எல்லாரும் ஜெயம் கொள்ள முடியாது. ஓட்டப்பந்தயம் ஓடுகிறோம், ஒழுங்கின்படி ஓடுகிறோம். அந்த பந்தய இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் அடையணும். ஜெயம் கொள்கிறவனுக்கு மறைவான மன்னா. அப்போ யார் ஜெயம் கொண்டாங்க? விடுதலை பெற்ற எல்லாரும் ஜெயம் கொண்டவன் ஆகிட முடியாது. அந்த 9 பேர் சுகமானவர் 10 பேர்ல 9 பேரும் ஜெயம் கொண்டவர்கள் கிடையாது. அந்த ஒருத்தர் தான் ஜெயம் கொண்டவர். எல்லாத்தையும் பெற்றுக்கலாம், எல்லா ஆசிரியங்களையும் பெற்றுக்கலாம். நீ எல்லா ஆசிரியத்தையும் பெற்றிருந்தாலும் ஜெயம் கொள்கிற அனுபவத்துக்கு வரணும். அப்பதான் மறைவான மன்னா உனக்கு. காரியம் நான் இதோட பேசுறதுக்கு விரும்பல. ஏன்னா உங்களுக்கு விதையை மட்டும் விதைக்கிறேன். நீங்க அந்த வார்த்தை நீங்க வச்சு தியானிங்க. மறுபடியும் சொல்லுங்க. ஒரு ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் நீங்க தவறாக புரிந்து கொள்ள விடக்கூடாது. யெகோவா நிசியா இருக்கிறார் என்றால் தவறாக புரிந்து கொள்ள விடக்கூடாது. நீங்க தேவன் காட்சியில் வருகிறார் என்றால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. யெகோவா நிசி, ஜெயம் கொள்ளுதல், எல்லா காரியங்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய அருள் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா. அந்த 10 பேர் சுகமானவங்க, அவங்க 9 பேர் தான் இங்க வந்து ஓடிட்டாங்க. 9 பேர், அந்த ஒருத்தர் தான் இங்க வந்தான். அப்ப யார்? நம்ம அந்த ஒருத்தரா அந்த 9 பேர் லிஸ்ட்ல இருக்கோமா? ஜெயம் கொள்கிற லிஸ்ட்ல இருக்கணும். மறைவான மன்னாவை புசிக்கணும். சில வார்த்தைகளை இந்த இடத்துல தாறுமாறா வந்திருக்கும். நீங்க தான் கோர்வையா எடுத்து அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது அவன் மாத்திரம் அறிந்து கொள்ளக்கூடாது, சாத்தான் மாத்திரம் அறிந்து கொள்ளக்கூடாது. அதற்காக சில காரியங்களை தேவன் விதைக்கிறார். இயேசு என்ன சொல்ற? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவ்வளவுதான். எல்லாம் கூட்டம் துண்டக்கான துணை காணன்னு ஓடிட்டு
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவங்க நித்திய ஜீவன் உண்டு. வார்த்தை அங்கே எடுத்து போட்டால் எல்லாம் ஓடதான் செய்யும். ஆனால் அங்கே வித்துக்கள் அங்கே நிற்கும். வித்துக்கள் அங்கே நிற்கும். வைக்கோல் பதரெல்லாம் பறந்துடும். திரளான கூட்டம் எப்பவுமே நிற்கத்தான் செய்யும். ஜால்ரா கோஷ்டி ஒரு பக்கம் இருக்கும், எல்லாம் நிற்க தான் செய்யும். ஏதோ ஒரு வகையில் ஜால்ரா கோஷ்டி மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஏதோ அனுபவத்தை, ஏதோ ஒரு காரியத்தை சுதந்திரிக்க வேண்டும், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சொல்லி கூட்டம் இருக்கும். அப்பத்துக்காக ஒரு கூட்டம் இருக்கும், ஆசீர்வாதத்துக்காக ஒரு கூட்டம் இருக்கும், சுகத்திற்காக ஒரு கூட்டம் இருக்கும். எப்படி? அப்பத்திற்காக ஒரு கூட்டம் இருக்கும், ஆசீர்வாதத்துக்காக ஒரு கூட்டம் இருக்கும், சுகத்துக்காக ஒரு கூட்டம் இருக்கும், நமக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கும், நமக்கு ஒரு தலைச்சிறந்த தலைவன் இருக்கட்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கும். அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஸ்தானத்தில் நீ வந்து சேர்ந்திருக்கியா? அந்த ஸ்தானத்தில் வந்து சேர்க்கியா? அங்கே நீ 120 பேரில் ஒரு ஆளாக இருக்கியா? அதான் முக்கியம். 120 பேர் ஒரு ஆளாக இருக்கியா? அதான் முக்கியம். தேவன் கொடுத்த அப்பத்தை நீ வாங்கி சாப்பிட்ருப்ப, தேவன் கொடுத்த மீனை நீ வாங்கி சாப்பிட்ருப்ப, இல்லைன்னு சொல்லவில்லை. தேவன் உனக்கு சுகமனத்தில் கொடுத்திருக்கலாம், தேவன் உனக்கு ஆசிரியங்களை கொடுத்திருக்கலாம், தேவன் உனக்கு கணக்கிலாம் நன்மைகளை செய்திருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. நீ மேல் வீட்டுறைக்கு வந்தியா? அதான் முக்கியம். மேல் வீட்டுறைவா இல்லை நீ சூரிய செடி கீழே வந்தியா? அதான் முக்கியம். நீ மரவனை முன்னே மன்னா புசிக்கத்தக்கதாக அந்த இடத்துக்கு ஆகாயத்துக்கு வந்தியா? அதான் முக்கியம். ஜெயங்கொண்ட நீ மரவனை மன்னா தேவண்டத்தில் புதிச்சிட்டு பெற்றுக்கிட்டியா? அதான் முக்கியம். ஏதோ ஒரு மனிதன் கொண்டு வந்து உனக்கு மரவனை மன்னா கொடுப்பேன்னு நினைக்காத. இதோடு இந்த செய்தியை முடிவு கொண்டிருக்கிறேன். மற்றொரு சந்திப்போம். இது போன்ற கேள்வி நீங்கள் செய்திகளை கேட்க விரும்பினால் கமெண்ட்ஸ் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் அந்த மொபைல் நம்பரை என்னோட மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த லிங்கை டச் பண்ணால் தான் அது டிஸ்பிளே ஆகும். எல்லா செய்திகளும் கேட்கலாம். மிகவும் குறுகிய செய்தியிலே அங்கே பதிவிடப்பட்டிருக்கோம். மற்ற வேறு செய்திகள் நான் இந்த கடைசி கால செய்தியிலே ஒரு சில செய்திகள் உங்களுக்கு லவோதிக்கேய சபையின் தூதனுடைய சில குறுகிய அந்த ஷார்ட் கிளிப் அது அங்கே இருக்கும். அதை கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் மற்ற செய்திகளையும் காணலாம். நீங்கள் திருங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்லையும் கிளிக் பண்ண வேண்டாம். பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.